பழைய சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு சீக்கிரம் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு ரெடிமேடாக ஒன்று பண்ண போகிறோம். அது என்னென்னா 3 காஞ்ச மிளகா, 2 பூண்டு, ஒரு தக்காளி, வெங்காயத்தை வந்து இப்படி இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி பெரிய வெங்காயத்தை எடுத்து தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். இதை இப்போ கட் பண்ணி வச்சதை வந்து இப்போ சுட்டுறணும், அடுப்பில் வச்சு சுட்டுறணும். இதுக்கு பேர் கோஸ்மல்லி. சுட்டுட்டு இப்போது அதில் தேவையான உப்பு போட்டு அது தக்காளி தோல் எடுத்துட்டு இப்போ காஞ்ச மிளகாயும் சுட்டுறணும், பூண்டையும் சுட்டுறணும், தக்காளியும் பச்சை தக்காளியும் சுட்டுறணும், வெங்காயத்தையும் இதே மாதிரி இந்த இதெல்லாம் கட் பண்ணியிருக்கிறதே சுட்டு எடுக்கணும். இந்த அடுப்பில் வச்சு வேக வைக்கிறது இல்லை, சுட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிடணும். நல்லா கையில் பிசைஞ்சிட்டு பழைய சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. பணியாரம் திருப்பி எடுக்கிறது கம்பியிலேருந்து சுட்டுக்கிறோம். தக்காளி பழத்தை நல்லா சுடுறோம். பழத்தை நல்லா சுட்டுக்கணும். தக்காளி பழத்தை திருப்பி திருப்பி விடணும். நல்லா வெந்துடணும். தக்காளி இதிலே நல்லா வெந்துடணும். இது பழைய சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சுடு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் செமையாக இருக்கும். இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டா. அப்போல்லாம் அடுப்பில் தான் சுடுவோம். இப்போ எங்கே அடுப்பு போகிறது, அதனால இப்போ கேஸில் சுட்டுட்டு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தோல்லாம் வெளியே வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இது போல் வெங்காயத்தையும் சுட்டுக்கணும். வெங்காயத்தை தோல் எடுத்துட்டோம். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெங்காயத்தையும் சுட்டுக்கணும். நல்லா இதிலே வேகணும். நல்லா வாசனையாக இருக்கு பாருங்கள். வெங்காயம் சுட்டுறது வந்து நல்ல வாசனையாக வரும். இது வந்து ஆயில் எதுவுமே போட தேவையில்ல. இதிலே வெந்துடும். நல்ல ஸ்மெல் வருது. எந்தளவுக்கு வெந்தால் போதும். நல்லா வெந்துருச்சு. இது போதும். நல்லா வாசனையாக வந்துச்சு. இதையும் எடுத்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாயை சுட்டுடலாம். காஞ்ச மிளகாயும் நல்லா சுட்டுக்கணும். இப்போ பூண்டையும் சுட்டுக்கலாம். இது சூப்பராக இருக்கும். பழைய சாப்பாடு, சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லி, கோதுமை தோசை எல்லாத்துக்கும் இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். சுட்டு பிணையிறது. இதுக்கு பேர் கோஸ்மல்லி. நல்லா இதிலே வெந்துடணும். நல்லா மதித்து பிசைகிற மாதிரி சுடணும். இப்போ எல்லாம் தக்காளி, காஞ்ச மிளகா, 2 பூண்டு, ஒரு வெங்காயம், தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் இப்போ வந்து இந்த தக்காளி தோலில் அப்படி எடுத்துடலாம். தக்காளி தோலை எடுத்துட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஆற விட்டு பிசைஞ்சிடலாம். இப்போ தக்காளி ஆறிச்சு. இந்த மிளகாயை வந்து இப்படி உடச்சி விடலாம். கையில் தான் பிசையணும். மிக்சிலாம் போடக்கூடாது. அதனால் கையில் நல்லா பிசைஞ்சு விடணும். தேவையான உப்பையும் எடுத்து நல்லா பிசையணும். இந்த பூண்டையும் நல்லா நசுக்கி விடணும். நசுக்கி விட்டோம். பூண்டு, மிளகா. இப்போ தக்காளியும் நல்லா நசுக்கி விட்டோம்.
பிசைஞ்சு விடணும். தக்காளி கையிலே தான் பிசையணும். வெங்காயத்தையும் சுட்ட வெங்காயத்தையும் பிசைஞ்சுக்கலாம். இதுக்கு பேர் கோஸ் மல்லி. இது கத்திரிக்காயும் சுட்டு பிணையலாம். இது தக்காளி பழமும் வெங்காயம் இதுவும் சுட்டு பிணையலாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது பழைய சாப்பாட்டுக்கு, கூழுக்கு, தோசை எல்லாத்துக்குமே இதை வச்சுக்கலாம். செம்மையாக இருக்கும், வாசனையாக இருக்குது. சுடு சாதத்தில் போட்டு கூட அப்படியே சாப்பிட்லாம். ஒரு குழம்பு வைக்கிறதுக்கிட்ட லேட் ஆகும். இப்போ அதுக்கெலாம் காய் தேடணும். இப்போ இதுன்னா சீக்கிரமே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி பார்க்கலே பாருங்களேன் எவ்வளோ அருமையாக அழகாக பார்க்கவே லுக்காக இருக்குது. ஆனால் வாசனையாக இருக்குது. ஏன்னா அது சுட்டது. நம்ம அடுப்பில் செஞ்சுருந்தோம்னா கூட இப்படி இந்தளவுக்கு வாசனையாக இருக்காது. நல்லா வாசனையாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.